அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. இன்றைய தினம் நமக்கு மே 1 லீவு மார்க்கெட்டு. நாளைய தினம் மார்க்கெட் எப்படி இருக்கும், எதெல்லாம் நெஃப்டிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், நாளைய தினம் நெஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது, ஓஐ டேட்டா எங்கே பில்ட் ஆகிருக்கு, எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் தெரியுங்களா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருந்துச்சு. மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட் நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் தேர்ட் ரெசிஸ்டன்ஸை எக்ஸாக்டாக மார்க்கெட் 15 மினிட்டில் வச்சு காமிக்கிற பாருங்கள். நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட்டு எக்ஸாக்டாக போய் திரும்பியிருக்கு பாருங்கள். மார்க்கெட்டு இந்த இடத்துல போய் எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் 15 மினிட்டில் ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு திரும்பியிருக்கு பார்த்தீங்களா. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிருக்கு. நாளைய தினம் வீக்லி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால, நெஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால நாளைய தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதே நேரத்தில் நெஃப்டி ஒரு நியூ ஆல் டைம் ஹையும் மார்க் பண்ணியிருக்கு. ரொம்ப பெருசாக போகல, ஒரு ஸ்மாலான ஒரு 10-20 புள்ளிகள் தான் மூவ் ஆகிட்டு அங்கேருந்து அகைன் ஒரு ஃபால் ஆனிச்சு. இதை நம்ம புதுசாக மார்க்கெட்டை நெஃப்டிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிப்னாசி லெவலை வச்சு தான் நம்மளால் ட்ராப் பண்ண முடியும். நான் ஃபிப்னாசி லெவலை ட்ராப் பண்ணிட்டேன். தென் மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆல் டைம் ஹை வந்துச்சு பார்த்தீங்களா. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆல் டைம் ஹை தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 22,780 அப்படிங்கிற ஆல் டைம் ஹை வந்த லெவல் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் அந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா 23,000ங்கிற லெவலை மார்க்கெட் ரீச் பண்ணிடும். இந்த 780 அப்படிங்கிற லெவலை கொஞ்சம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 23,000ங்கிற லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், 23,000 அப்படிங்கிறத லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா, அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகும்போது 23,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நெஃப்டி காமிக்குது. இந்த இடத்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இப்போ திரும்பி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு வீக்னஸ் வரும். இந்த ப்ரீவியஸ் 2 ஸ்விங் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கை பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஸ்விங்கை பிரேக் அவுட் ஆகி இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் மார்க்கெட்டில். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்த லோ கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபிப்னாசி லெவலில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. 22,567 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் சப்போர்ட்டு எடுத்திருக்கு. அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 22,389 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,280 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நெஃப்டி காமிக்குது. நெஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓவராலாக 23,000 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை விட்டால் 22,800 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்குது 600 க்ளோஸ் ஆகிருக்கு. 600 பார்த்திங்கன்னா சப்போர்ட்டும் பில்ட் ஆகிட்டு இருக்குது, ரெசிஸ்டன்ஸும் பில்ட் ஆகிட்டு இருக்குது. 22,500 சப்போர்ட் இருக்குது. அதை விட்டால் 22,600லையும் சப்போர்ட் பில்ட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 22,600 ரேஞ்சிலே மார்க்கெட்டை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள், 22,600 to 700 ரேஞ்சிலே முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகணுன்னே ஓஐ டேட்டா செக் பண்ணி பாருங்கள். எந்த ரேஞ்சில் இருக்கோ அந்த ரேஞ்சுக்கு அதற்கு தகுந்தாற் போல் ஓஐ டேட்டா பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே இடத்துலையே கால் சைடு புட் சைடு ரெண்டுமே இடத்துலையுமே ஓஐ டேட்டா பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சிலேயே முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ்
சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இடையில ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் வந்து லாங்காக பில்ட் ஆச்சு. புட் சைடு வந்து 22,600லையும் கால் சைடு வந்து 22,700 to 800 அந்த ரேஞ்சில் வந்து இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டு இதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்து வால்டைல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்து ஓஐ டேட்டாவை பொறுத்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஐடியா. சரிங்களா? பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். அடுத்தது பேங்க் நிஃப்டி நம்ம இந்த சேனல் பேட்டர்ன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நிஃப்டியில் நியூவாக ஒரு இடத்துக்கு போகும், அங்கேருந்து ரிவர்சல் ஆகிடும், ஒரு நியூ ஹை வைக்கும், திரும்பி ரிவர்சல் ஆகிடும், நியூ ஹை வைக்கும், திருப்பி ரிவர்சல் ஆகிடுது. அப்படிங்கிறத நான் வந்து திங்கட்கிழமை அன்றைக்கி வீடியோவில் வந்து எக்ஸாக்டாக சொல்லியிருந்தேன். ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். இப்போ கூட பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆச்சு. இந்த இடத்துல வந்து இந்த சேனலை வந்து ரீடெஸ்ட் பண்ண மாதிரி காமிச்சாங்க. அழகாக வந்து என்ன பண்ணாங்க, பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போணுச்சு. அந்த சேனலை என்னமோ ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரியே நம்ப வச்சாங்க எல்லோரையும். மார்க்கெட் வந்து மேலே போணுச்சு, பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டு திருப்பி அந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு மார்க்கெட் இங்கேருந்து நல்லா பிரேக் அவுட் ஆகி மேலே போக போகுது அப்படின்னு காமிச்சிட்டு எல்லாரோட மனநிலையும் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 50,000 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஃபிப்னாசி லெவலில் கூட மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ண முடியல. அப்போது அங்கேருந்து அவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. அங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்பியிருக்கு. இதோட ரியாக்ஷன் வந்து இன்னும் ஒரு நாள் போனதுக்கப்புறம் தான் நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளாரையே மார்க்கெட் வந்து முடிச்சிட்டாங்க. இந்த சேனல் பேட்டர்னுக்கு வெளியில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஏன்னா சேனலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கலாம். ஆனால் க்ளோசிங் வந்து சேனலுக்குள்ளாரையே வச்சுட்டாங்க. அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் நண்பர்களே இருக்கணும். சரிங்களா? லோவுக்கு கீழேயே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிட்டாங்க. அதனால் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சப்போர்ட் எந்த லெவலையுமே சேஞ்ச் பண்ண விரும்பலை. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 49,454 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 49,690 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 50,046 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 50,541 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்டு 49,033 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே வந்து இந்த லெவலை நான் இங்கே வச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த இடத்துல வந்து இந்த லெவலை வச்சுக்கிறேன். இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோன் வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த லெவலையே கூட ஃபிப்னாசி லெவலையே கூட வச்சுக்கலாம். 48,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்குது. சரிங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸு. ஃபின் நிஃப்டியுமே வந்து இந்த சேனலில் வந்து பிரேக் அவுட் ஆன மாரி காமிச்சாங்க. இந்த சேனலை வந்து ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சேனலுக்குள்ளாரே வந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? சேனலை பிரேக் அவுட் ஆகிற மாரி ஆணுச்சு. ஆனால் சேனலுக்குள்ளாரே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு. எதுவாக இருந்தாலுமே நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 22,000 அப்படிங்கிற லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,146. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,340 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டு 21,831 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது கீழே வந்துச்சு அப்படின்னா 21,748 இந்த லெவல். ஏன் இந்த லெவலை நான் வந்து மாற்ற விரும்பலை அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ரேஞ்சிலே ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் பேங்க் நிஃப்டிலையும் ஃபின் நிஃப்டிலையும் நான் இந்த லெவலையும் சேஞ்ச் பண்ணல. 21,748 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாகவும் அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,579 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. இது ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு. அடுத்தது மிட் கேப்புமே வந்து இந்த எல்லோ ஜோனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல இருந்து பாருங்கள், இந்த ரேஞ்சிலேயே போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணல. இந்த ஒரு சப்போர்ட்டாக எடுத்து மேலே போயிட்டுருக்கு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து சப்போர்ட்டும் எடுத்துருக்கு. இந்த இடத்த எக்ஸாக்டாக மார்க் பண்ணோன்னா ஓகே, சப்போர்ட் எடுத்துருக்கு. பார்த்தீங்களா? இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும்.
இங்கேருந்து வந்த மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். போணுச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிளாக் கலர் லைன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா ஃப்ரைடே வந்த ஹை, இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு டியூஸ்டே வந்த ஹை, நியூ ஆல் டைம் ஹை வச்சுருக்கு 11,150 அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 11,200 அப்படிங்கிறது ஓஐ டேட்டா படி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த சேனல் பேட்டர்ன் எங்கே வருதோ இந்த 300 அப்படிங்கிற ரேஞ்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த சேனல் பேட்டர்ன் எதுக்கிட்ட வருதோ அந்த ரேஞ்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட்டு 11,054 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த எல்லோ ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 11,000 கீழே வந்துச்சுன்னா 10,900 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் மிட் கேப்க்கான லெவல்ஸ் நண்பர்களே. நான் சொல்லக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே போல் வந்து ட்ரா பண்ணணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ட்ரா பண்ணணும், மார்க்கெட்டை தெளிவாக கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கோர்ஸஸ் சம்மந்தமான டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்க்கான லிங்க் இருக்குது. கோர்ஸஸ் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் சொல்ல பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை எப்படி ரியல் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எங்களை மென்மேலும் இது போன்ற வீடியோக்கள் வந்து நாங்கள் ரெடி பண்ணுறதுக்காக நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வெரி லோ ப்ரோக்கரேஜ் தான், சரிங்களா? நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா வித்தின் 1 ஹவரில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட் வரைக்கும் கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் அதில் இருக்குது. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.